மெய்யன்பர்களே, இப்பொழுது இங்கு விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. விருது பெற சிறப்புமாக இப்பொழுது இங்கே நிறைவு பெற்றிருக்கின்ற நிலையில் குருமகா சன்னிதானங்கள் அனைவரும் இங்கே எழுந்தருளி ஒளிவிற்றிருந்து அருட்காட்சி நல்கி நமக்கு இந்த சிவஞான தெள்ளமுதாகிய திருவருட் பிரசாதத்தினை வழங்கி அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான நிகழ்விலே தர்மயாதின மகா கும்பாபிஷேகங்களின் தோறும் அறிஞர் பெருமக்களுக்கு தங்கப்பதக்க விருதுகள் வழங்கும் மாபெரும் நிகழ்வு கும்பாபிஷேகங்கள் தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்திலே மகா சன்னிதானத்தினுடைய திருக்கரங்களால் பல அறிஞர் பெருமக்கள் விருது பெற இருக்கின்றார்கள். தர்மயாதினத்தினுடைய சீர்காழி தேவஸ்தானத்தினுடைய காசாளர் பெருந்தகை செந்தில்குமரன் அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் நினைவு பரிசும் பொன்னாடையும் மாலையும் அணிவித்து ஆசி நல்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் நீங்கள் எல்லாம் அறிந்தது, தர்மயாதின கும்பாபிஷேகம் என்றால் அது ஒரு சைவ சமயத்திற்கு ஒரு மாடல் என்று சொல்லலாம். அப்படி உலகெங்கிலும் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு மாடலாக கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துவது, எப்படி யாகசாலையை அமைப்பது, திருப்பணிகளை எப்படி தொடங்க நம்முடைய தொண்டை மண்டல ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள், நாச்சியார் கோயில் ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்கள், நேற்றைய தினம் வேளாக்குறிச்சி குருமகா சன்னிதானம் அவர்கள், நேற்று முன்தினம் துளாவூர் சன்னிதானம் அவர்கள், நம்முடைய திண்டுக்கல் சுவாமிகள், இப்படி அனைவரும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய சேத்தியா தோப்பு அருகிலே இருக்கக்கூடிய ஊரிலே பிறந்து தர்மயாதின தேவார பாடசாலையில் 5 ஆண்டுகள் முறையாக பயின்று தொடர்ந்து சிவன்மலையில் ஓதுவாராக பணி செய்து சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியிலே ஆசிரியராக இருந்து தர்மயாதினத்தின் மீது அளவற்ற பக்தி உடையவராக திகழ்கின்ற அந்த சிறப்பு மிக்க சந்திரசேகர ஓதுவார் அவர்களுக்கு இப்பொழுது குருமகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் திருமுறை கலாநிதி என்ற தங்கப்பதக்க விருதினை வழங்கி சாதரா அணிவித்து பட்டயம் வழங்கி அருள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொற்கிழியாக 5000 ரூபாய் வழங்கி 1 பவுன் தங்கம் வழங்கி இங்கே சிறப்பாக மகா சன்னிதானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்து திருமுறை சண்முக செல்வ கணபதி ஐயா அவர்களுக்கு தர்மயாதின புலவர் விருதினை வழங்குகின்றார்கள். ஐயா அவர்கள் திருவையாறு அரசர் கல்லூரியினுடைய முதல்வராக வீற்றிருந்து பணி செய்தவர். இந்த தலத்தின் மீது அன்பு கொண்டவர். குரு பூஜை தோறும் இங்கே வந்து சொற்பொழிவு ஆற்றுபவர். முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய மகளும் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய இசை அந்த துறையிலே தலைவராக இருக்கின்றார். இப்படி சிறப்பு மிகுந்த நம்முடைய ஆச்சாள்புரம் என்று சொன்னாலே இசை வேளாளர்கள் வேளாண்மை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம். எப்பொழுதும் சிவலோக தியாகேச பெருமானுடைய சன்னதியிலே இசை பயிற்சி நடந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன என்றால் தர்மயாதினத்தின் தலை சிறந்த நாதஸ்வர வித்வான்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள். ராதாகிருஷ்ணம் பிள்ளை, நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய சின்னத்தம்பி அவர்கள், இப்படி அனைவரும் இந்த தலத்திலே பணி செய்தவர்கள். எல்லா நாயனக்காரர்களிலும் இவர்கள் தனித்துவமானவர்கள். ஏனென்றால் எல்லாரும் சங்கீத மும்மூர்த்திகளுடைய கீர்த்தனைகளை வாசிப்பார்கள். இங்கு இருக்கின்ற அந்த பெருமக்கள் எப்பொழுதுமே தேவாரங்களை பன்முறையாக நாயனத்திலே வாசிக்கக்கூடிய சிறப்பு உடையவர்கள் ஆச்சாள்புரத்தில் இருக்கின்றவர்கள் தான். ஏன்னா ஞானசம்பந்தர் மீது அவ்வளவு பக்தி. சின்னத்தம்பி பிள்ளை அவர்கள் சன்னிதானத்தினிடம் தீட்சை பெற்று அவர் ஒவ்வொரு நாளும் திருமுறை பாராயணம் செய்வார். 26வது குருமணிகள் அவர்களுக்கு 6000 ரூபாய் மதிப்பு மிக்க அந்த விலை மதிப்பில்லாத 12 திருமுறையை பரிசாக அளித்து பாராயணம் செய்து சொன்னார்கள். இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி திருமுறையோடு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான்கள் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அப்படி சின்னத்தம்பி பிள்ளையோடு பல நாள் அவருடன் இருந்து அவரிடம் பயின்று நல்ல இசையை இன்றைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருச்சன்னதியிலே மிக அருமையான ஒரு செய்தியை சன்னிதானம் பதிவு செய்கின்றார்கள். அவர் நடராஜ பெருமானுடைய திருக்கோயில் ஆஸ்தானமாகவும் இருக்கின்றார். திருஞான சம்பந்தர் அருள் பெற்றால் தானாக நடராஜர் வழி கொடுப்பார்.
அந்த வகையிலே இங்க இருக்கின்ற வித்வான்கள் தான் நடராஜருக்கு வாசிக்கிறவங்க. அது ஒரு சிறப்பு. அந்த அவர் இரவு முழுக்க சாமி வீதி புறப்பாடு நடக்கும். தொடங்கியதிலிருந்து ஐக்கியம் உடையவரை நின்று கொண்டே வாசிப்பார், உட்காரவே மாட்டார். அதுவும் சீலமாக தர்மயாதின மரபு இருந்தால் சட்டை போடுவது கிடையாது. துண்டு கட்டி கொண்டு உருத்திராக்க மாலை அணிந்து கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு எல்லா அற்புத பதிகங்களையும் ஒவ்வொரு இடமா ஓதுவார் பாடுவதற்கு முன்னர் வாசிச்சுட்டே போயிட்டு இருப்பார். அப்படி கல்லூர் பெருமணம் பதிகத்தை எல்லாம் அவர் வாசிக்கும் பொழுது அந்த அந்தாளி குறிஞ்சி அப்படித்தான் இருக்கும். அது சாமாவா அந்தாளி குறிஞ்சியா என்று நாம் வியக்கின்ற வகையிலே இங்கு இருக்கின்ற பெரியோர்கள் வாசிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த பரம்பரையில் அவரிடம் குருகுலமாக இருந்து அவரோடு வாசித்து 8 ஆண்டுகள் அவரோடு வாசித்தவர் நம்முடைய ரிஷிவந்தியம் பகுதியை சார்ந்தவர். அவருடைய தந்தையார் அண்ணாமலையார் கோயிலிலே பணி செய்தவர். நம்மளுடைய திருக்கோவிலூர் அந்த தலத்திலேயும் பணி செய்த குடும்பத்தார். இங்கே இருந்து எல்லாம் அங்க போறாங்க. அப்படி இன்றைக்கும் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியிலே வாசிக்கக்கூடிய பெருமை மிகுந்த நம்முடைய திருவாளர் காந்தி அவர்களுக்கு நாதஸ்வர கலாநிதி விருது. அண்ணாமலையார் தேவஸ்தானத்திலே 2 வித்வான்கள் இருக்கின்றார்கள். ஒருத்தர் அப்பு பிள்ளை, அவர்களுக்கும் மகாசன்னிதானம் அவர்கள் விருது வழங்கினார்கள். இன்றைக்கு காந்தி அவர்களுக்கும் அங்க இருக்கிற ஓதுவார்க்கும் திருமுறை கலாநிதி. அண்ணாமலையார் கோயில் பணியாளர்கள் எல்லாம் நம்மளுடைய ஆதீன வித்வான்கள் என்று எண்ணும் பொழுது அறநிலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் அதனை அங்கீகரிக்கின்றார்கள். தர்மயாதின சான்றிதழ் இருந்தால் உடனே பணி என்ற வகையிலே பந்தனை நல்லூர் திரு பு கலியமூர்த்தி அவர்கள், இவர்கள் நம்மளுடைய திருப்புங்கூர் பாண்டியன் நம்முடைய தேவஸ்தான வித்வான், அவருடைய செட்டிலே வாசிக்கக்கூடியவர். அவரிடம் அவருடைய பெயரை எப்படி போட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு அருமையான செய்தியை சொன்னார். எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு அதை சொல்லிடணும். ஏன்னா நான் சொன்ன பந்தநல்லூர் கலியமூர்த்தின்னு போடுறேன் அப்படின்னு. ஐயா அது தவறுங்கய்யா, பந்தனை நல்லூர் தான் தேவாரத்துல இருக்கு, அந்த பந்தனை நல்லூர் திரு பந்தனை நல்லூர் என்றே எனக்கு போடுங்க என்று அவர் பக்தியா சொன்னது என்னை வியக்க வைத்தது. இன்றைய தினம் அதை எல்லார் மூலையும் நான் பதிவு செய்கின்றேன். எங்களுக்கு அந்த உணர்வு வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு திரு பந்தனை நல்லூர் கலியமூர்த்தி அவர்கள் நம்முடைய வேலூர் தேவஸ்தானத்திலே எல்லா உற்சவங்களிலும் கிருத்திகை தோறும் அவர் வாசித்துக் கொண்டிருக்கின்றார். பெருமானுடைய புறப்பாடுகள் தோறும் வாசித்துக் கொண்டிருக்கிறார். தர்மயாதின குருமணிகள் எழுந்தருளுகின்ற கும்பாபிஷேகங்கள், பாத யாத்திரைகள் எல்லா இடங்களிலும் அவர் வாசிக்கக்கூடிய அந்த தன்னலமற்ற சேவையை மகாசன்னிதானங்கள் திருவுளத்தில் கொண்டு இன்றைய தினம் அவருக்கு இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த ஐக்கிய தலத்திலே தாளத்திற்காக ஒரு விருது கிடைக்கின்றது என்றால் இதைவிட உயர்வு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. திரு தாள சதுரர் ஞானசம்பந்த பெருமான் தாளம் பெற்றார், தமிழ் வேதம் பாடினார், தாளம் பெற்றார். திரு தாளச்சதி என்றே ஒரு திருப்பதிகத்தை நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தாளத்திற்கு, அந்த தாள லயத்திற்கு, மேளத்திற்கு ஒரு விருதாக இன்றைய தினம் கலியமூர்த்தி அவர்கள் மேளகர்த்தா கலாநிதி என்ற உயரிய விருதினை இங்கே பெற்று மகிழ்கின்றார்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய திருப்பணி அடுத்ததாக திருப்பணிக்காக ஒரு அற்புதமான விருது, இதையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். நம்மளுடைய தூத்துக்குடி போற்றுதலுக்குரிய திரு சோம ஆறுமுகசாமி நாடார் அவர்கள், இவர்கள் மிக எளிமையான தோற்றத்தை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் திருப்பணியை எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் என்றால் நாம் மலைத்து போவோம். தர்மயாதின 27 தேவஸ்தான திருப்பணிகளில் எல்லா தேவஸ்தானத்து திருப்பணிகளிலேயும் அவர் படம் கொடுத்திருக்கின்றார். அதுவும் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, கிட்டத்தட்ட 1 கோடியை எட்டுகின்றது அவருடைய அந்த திருப்பணியினுடைய சிறப்பு. ரொம்ப எளிவந்தவராக இருக்கின்றார், ஆடம்பரம் இல்லை. ஆனால் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு மகாசன்னிதானத்தினுடைய திருவடியில் நாம் காணிக்கையை செலுத்தி அந்த திருப்பணியிலே பங்கு பெற வேண்டும் என்று பேர் ஆர்வமும் அவருடைய அந்த உண்மையான தொண்டு பக்தி. அவர் விருது கேட்கவே இல்லை. சன்னிதானத்தினுடைய திருவுள்ளம் இப்படிப்பட்டவருக்கு நாம் விருது அளிக்க வேண்டும் என்று இங்கே திருவுள்ளம் கொண்டார்கள். இன்றைக்கு திருப்பணி செம்மல் என்ற மிகப்பெரிய உயரிய விருதினை நம்மளுடைய ஆறுமுகசாமி நாடார் அவர்கள் தூத்துக்குடியை சேர்ந்த அன்பர் பெற்று மகிழ்கின்றார். அவர் ஒவ்வொரு தேவஸ்தானத்திலும் அவர் செய்த திருப்பணியினுடைய புண்ணிய பலன்
இங்கே முழுமையாக அவருக்கு நிறைந்திருக்கின்றது என்பதை இங்கே பணிவோடு எடுத்து இந்த கோயிலுடைய ராஜகோபுர திருப்பணியை செய்தவர் நம்முடைய பெருமகனார் ஆறுமுகசாமி அவர்கள். அருமையா செங்கோலாதீனம் அந்த பகுதியை சேர்ந்த நம்முடைய குருமணிகள் குறிப்பிடுகின்றார்கள், அவருடைய சம்பள பணத்தை சேர்த்து வைத்து திருப்பணிக்கு தந்திருக்கார். யாராவது கொடுப்பார்களா? நாங்களாம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் சேர்த்து வைத்து நமக்கு தந்து அந்த சென்ற கும்பாபிஷேகத்திலேயும் ராஜகோபுர மருத்துவர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் மிக சிறப்பு பொருந்தியவர். நம்மளுடைய 27வது குருமணிகளிடம் மிகுந்த அன்பு பூண்டவர். அவர் நரம்பியல் துறையிலே சிறுநீரக துறையிலே பெரிய நிபுணராக எம்டியாக இருந்தவர். பல நாடுகளுக்கும் சென்று மருத்துவ கருத்தரங்கள் எல்லாம் அவர் ஆய்வுகளை வெளிப்படுத்தி சிறப்பு மிகுந்தவர். அவர் அந்த துறையிலே அவ்வளவு வல்லமை பெற்றிருந்தாலும் 26வது குருமகா சன்னிதானம் அவர்களிடம் மிகுந்த பேரன்பு கொண்டவராக திகழ்ந்தார். மகா சன்னிதானத்தினுடைய திருமேனி சில நேரத்திலே அந்த வாடிய நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை சென்னையிலே நடைபெற்று திருப்பி தர்மபுரத்திற்கு வந்த பின்பு பல முறை மகா சன்னிதானம் இவர்களை அழைத்து தன்னுடைய உடல்நிலையை பரிசோதித்து இவர்கள் வாயிலாக அந்த மருத்துவத்தை அவர்கள் பெற்று மகிழ்ந்தார்கள் என்றால் இதைவிட ஒரு பேரு எந்த மருத்துவருக்கு கிடைக்கும்? நம்முடைய 26வது குருமணிகளுடைய திருமேனிக்கு அவர் தொண்டாற்றி இருக்கின்றார் என்றால் அவருடைய அந்த மருத்துவம் பயின்ற பயனே அதுவாக அமைந்திருக்கின்ற என்ற குறிப்பை மகா சன்னிதானம் அவர்கள் திருவுள்ளம் கொண்டார்கள். அதுபோலவே நம்முடைய குருமணிகள் திருவையாறிலே அங்கே இருந்த காலத்திலே அவர்கள் தஞ்சை பகுதியிலிருந்து அவர்களோடு அளவலாவி பல பணிகளிலே ஐயாரப்பர் திருக்கோயில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் கலந்து கொண்டு பல வகையான சிறப்புகளை செய்தவர். மிக முக்கியமாக பல நூல்களை எழுதியிருக்கின்றார். நம்முடைய திருக்கோயிலுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் நூலாக வெளியிட்டிருக்கின்றார். வட இந்திய புனித பயணங்கள் என்று ஒரு அருமையான நூலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நம்மளுடைய ஐயா அவர்கள் ஆன்மீக நூல்களாகவே அட்டவிரட்ட தலங்கள் திருவையாறு சப்தசார விழாவை பற்றி பல கட்டுரைகளை எழுதி சிறப்பித்திருக்கின்றார். திருமண வரம் தரும் திருத்தலங்கள், ஆன்மீக இலங்கை திருப்பயணம் என்று எல்லாம் பல விதத்திலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். மருத்துவத்துறையில் மிக அற்புதமாக உணவும் நல்வாழ்வும் கட்டுப்படுத்துவோம் காச நோயை, பெண்களும் நலவாழ்வும் எதிர்த்து நிற்கலாம் நோய் கிருமிகளை என்றெல்லாம் ஒரு அரிய நூல்களை எல்லாம் மருத்துவத்துறையிலே வெளியிட்டு பல நோயாளிகளை எல்லாம் நலம் பெற செய்த அவருடைய அந்த சிறப்பை கருதி மகா சன்னிதானம் அவர்கள் இன்றைய தினம் திரு தஞ்சை கைலை மாமணி மருத்துவர் நா மோகன்தாஸ் ஐயா அவர்களுக்கு தர்மயாதினத்தினுடைய உயரிய விருதாகிய மருத்துவ கலாநிதி என்ற உயரிய விருதினையும் தங்கப்பதக்கத்தினையும் வழங்கி பொன்னாடை போற்றி அவர்களுக்கு பொற்கிழி அளித்து இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக நாளிதழ் அலுவலகத்திலே எடிட்டராக இருந்து அன்றைக்கு வருகின்ற அத்துணை பத்திரிகையிலேயும் நம்மளுடைய விழுமியங்களை அவர் எழுதி கொண்டே இருப்பார். மிக முக்கியமாக திருவையாறு தலத்தினுடைய திருப்பணி அந்த கும்பாபிஷேக நேரத்திலே அவர் அங்கே இருந்தார். அதை அடிக்கடி அவர் சொல்லுவார், நான் ஈரோட்டில் இருந்தேன், எனக்கு பாராத விதமா தஞ்சைக்கு என்னை மாற்றினார்கள். ஏனென்றால் ஐயாரப்பரும் நம்மளுடைய குருமணிகளும் என்னை அழைத்து வந்து விட்டார்கள். எனக்கே தெரியவில்லை, கைலாயத்திற்கு வந்து விட்டேன். காரணம், இந்த தொண்டை ஆற்ற வேண்டும் என்றுதான் என்னை படித்திருக்கின்றார்கள். ஒன்றை நான் சொல்லுகின்றேன், முகூர்த்தம் தோறும் கும்பாபிஷேகம் என்றால் நாளிதழ் தோறும் நாள்தோறும் தர்மயாதின செய்தி இல்லாத பத்திரிகையை யாராலும் காட்ட முடியாது. ஒன்றை இங்கே பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு கூட தினமணி வெளியிட்டார்கள், தினமலர் வெளியிட்டார்கள். தினந்தோறும் இந்த தஞ்சை மாவட்டம் எடுத்தால் தர்மயாதினத்தினுடைய செய்தி இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க சன்னிதானத்தினை பற்றிய செய்தி தினந்தோறும் வருது, என்ன செய்கின்றார்கள், அவர்கள் ஏதாவது பத்திரிகைக்கு நன்கொடை வழங்குகின்றார்களா என்றே கேட்டார் என்னிடம். நான் சொன்னேன், அவர்கள் நன்கொடை வழங்குவதில்லை, அவர்கள் நாள்தோறும்
20 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் அவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் உழைப்பு தானாக உறுதியாக பத்திரிகையில் வந்து கொண்டுதான் இருக்கும். பத்திரிகைக்கே பேர் வேண்டும் என்றால் எங்களுடைய குருமணிகளைத்தான் போட்டாக வேண்டும். முதல் பக்கத்திலே எங்களுடைய குருமணிகளைத்தான் போட்டாக வேண்டும். காரணம் என்ன என்றால், நான் சொன்ன செப்பேடு கண்ட பொழுது நம்ம கொடுத்த விளம்பரம் அது சுவாமி கொடுக்கிறார். உலகம் முழுக்க அத்துணை நாளிதழ்களிலும் ஆங்கில பத்திரிகைகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை எழுதும் போது நம்முடைய குருமணிகளை குறிப்பிட்டு அவர்கள் திருக்கரங்களால் திருமுறை கிடைக்கப்பெற்றது, ஆவணம் கிடைக்கப்பட்டது என்று எழுதுகின்றார்கள். சிலர் அவதூறு பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கெல்லாம் எங்களுடைய குருமணிகள் அலமருவதே கிடையாது. நாம் செய்தவற்றை செய்து கொண்டே இருப்போம். பத்திரிகையில் வந்தாலும் வரவில்லை என்றாலும், ஆனால் அவர்களுடைய தர்மம் அதனை போட்டே ஆக வேண்டும் என்ற வகையிலே அது வந்து கொண்டிருக்கின்றது என்றால், இன்றைக்கு மகா சன்னிதானம் அவர்கள் பீடத்திலே இருக்கின்றார்கள். அன்றைக்கு திருவையார் திருப்பணி செய்யும் பொழுது அவர்கள் தம்பிரான் சுவாமிகளாக இருந்த பொழுது இவர்களுடைய பணிகளை எல்லாம் அவர்கள் கால் செல்லும் பகுதிகள் எல்லாம் அவரும் சென்று அந்த செய்திகளை எல்லாம் சேகரித்து அந்த நாளிலே திருவையாறு செய்தி இல்லாத தினதந்தி இல்லை என்ற வகையிலே அவர் அரும்பணி ஆற்றினார். அதை சொன்னார். இது நான் சன்னிதானத்துக்காக மட்டும் செய்யல, இது ஐயாரப்பர் எனக்கு கொடுத்த அந்த சிறப்பு, அதனால எனக்கு புண்ணியம், அதனால தினந்தோறும் நான் எழுதி கொண்டே இருந்தேன். 26வது குருமணிகளும் இவரிடம் கேட்டிருக்கின்றார், நீங்கள் அவரை பற்றி எழுதி கொண்டே இருக்கின்றீர்களே என்று. அப்பொழுது இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் செய்வதை இன்னும் நான் பலவற்றை எழுதவில்லை, அதற்கு தனியாக நூல் எழுத வேண்டும் என்று இவர்கள் 26வது குருமகா சன்னிதானம் அவர்களிடம் தெரிவித்தார்கள். இன்றைய தினம் தினதந்தி துறையிலே பல ஆன்மீக நூல்களை அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். செந்தூரிலே இருந்து இன்றைக்கு சென்னையிலே, தஞ்சையிலே இருந்து சென்னையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து இப்பொழுது சன்னிதானத்தினுடைய பணிகளை எல்லாம் பார்த்த பொழுது என்னிடம் மிகுந்த அன்போடு சொன்னார், நான் வந்து இருந்து இதையெல்லாம் பதிவு செய்து ஒரு நூலாக எழுதப் போகின்றேன் என்று சொன்னார். விருதுக்காக அல்ல, அவர் முன்பே அந்த எண்ணத்தை கொண்டிருந்தார். அந்த வகையில் நம்முடைய தந்தி நாராயணன் அவர்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய இதழியல் கலாநிதி என்ற மிகப்பெரிய உயரிய விருதினை மகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கி மகிழ்கின்றார்கள். ஒரு குறிப்பை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும். தினதந்தி நாளிதழிலே நம்முடைய மார்கழி மாதம் என்றால் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அந்த நாள்தோறும் மார்கழி 1 முதல் 30 மெய்யன்பர்களே, இந்த விருதுகளிலே இன்னொரு மிக முக்கியமான ஒரு விருது இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. அது இன்று மாலை திருக்கல்யாண அந்த நிகழ்விலே, அதன் நிறைவிலே மகா சன்னிதானம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு தங்கப்பதக்க விருது. அதுவும் ஒரு முதல் முறையாக அந்த டைட்டில், அந்த தலைப்புடைய ஒரு விருதினை பெற இருக்கின்றவர்கள் நம்முடைய சன்னிதானத்தினுடைய திருவடிகளுக்கு மிகுந்த அன்பு கொண்டவர், நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர், முதல்வராக இருக்கக்கூடிய மார்கோனி அவர்கள். அவர்களுக்கு மகா சன்னிதானம் அவர்கள் இன்று மாலை உயரிய தங்கப்பதக்க விருதாக கல்வி காவலர் என்ற விருதினை வழங்கி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அவருடைய ஆதரவு எவ்வளவு இருக்கின்றது நமக்கு தெரியும். அவர் நம்முடைய தர்மயாதின கும்பாபிஷேகங்கள் தோறும் பாஸ்கரன் முதலியார் சென்னை அவர்கள் உபயம் செய்திருந்தார்கள். அப்படி ஒருவராக அன்போடு இந்த மேடைக்கு வந்து மகா சன்னிதானத்துடைய திருக்கரங்களால் நல்லாசியையும் திருவருட் பிரசாதத்தினையும் பெற்று மகிழ்மாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருவெண்ணீர் துவையம்மை சன்னதியினுடைய திருப்பணிக்கு வேலழகன் திரு ஆச்சால்புரம் அவர்கள் இங்கே வந்து அதனை சிறப்பு செய்கின்றார்கள். சுவாமி நந்தி விமானம் நம்முடைய நாதேஸ்வர வித்வான் சின்னத்தம்பி பிள்ளை அவர்களுடைய அந்த குடும்பத்தார் அதனை செய்திருக்கின்றார்கள். அதுபோல திருஞான சம்பந்தருடைய விமானம் நம்முடைய தில்லை அந்தனர் தீட்சிதர் ஐயா அவர்களுடைய அந்த ஆலோசனைப்படி அவர்களால் நம்முடைய சென்னையைச் சேர்ந்த ரெங்கநாதன் ஐயர் அவர்கள் அந்த திருப்பணியை செய்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய தீட்சிதர் அவர்களுக்கும் மகா சன்னிதானம் அவர்கள் இங்கே அந்த சிறப்புகளை செய்ய இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நடராஜனுடைய விமானம்
கனகசபை முதலியார் அவர்கள் ஆச்சால்புரத்தைச் சேர்ந்தவர்கள். துவாரபாலகர் சிவசண்முகம் திரு கார்த்தி ஆச்சால்புரம். ஸ்ரீ 63 சன்னதி ராகவேந்தர் அவர்கள் ஆச்சால்புரம். தட்சிணாமூர்த்தி சன்னதி கடைக்கன் விநாயகர் நல்லூர் ஆர் சிரஞ்சீவி அவர்கள். மாவடி விநாயகர் விமானம் சைவ மேலாளர் சங்கத்தார் ஆச்சால்புரத்தை சேர்ந்த பெருமக்கள். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சன்னதி சிவபிரகாசம் அவர்கள் கொள்ளிடத்தைச் சேர்ந்த அன்பர் அவர்கள். செல்வ விநாயகர் சன்னதி திருப்பணியிலே பங்கு பெற்றவர்கள் திரு வெள்ளீற்று உமையம்மை மகளிர் மன்றத்தார். அம்பாள் தோரணவாயில் முகப்பு வீரபாண்டியன் அவர்கள் ஆச்சால்புரம். சண்டிகேஸ்வரி விமானம் திரு எஸ் மாணிக்கம் பிள்ளை ஆச்சால்புரம் அவர்கள். ஸ்ரீ சுந்தர விநாயகர் புறக்கோயிலாக இருக்கக்கூடிய சுந்தர விநாயகர் கோயில் திருப்பணியை செய்த சுப்ராய பிள்ளை வகையரா ஆச்சால்புரத்தார் அவர்கள். வழித்துணை விநாயகர் திருப்பணியை செய்த ஆச்சால்புரம் நடனகுமார் முதலியார் அவர்கள். பிடாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு திருப்பணி செய்த கே வில்லாளன் ஆச்சால்புரம் அவர்கள். சிதம்பரநாத தம்பிரான் சுவாமிகளுடைய அந்த நூதன ஆலயத்தை திருப்பணி செய்த கணேசன் சிதம்பரம் அவர்கள். அப்படி இத்துணை பேர்களுக்கும் இங்கு மகாசன்னிதானத்தின் திறங்களால் சிறப்பு செய்யப்படுகின்றது. அதுபோலவே இந்த அற்புதமான நிகழ்வினுடைய மாலை நிகழ்வு திருக்கல்யாண உற்சவம் மிக குறிப்பாக அரிதாக வைகாசி மூலத்தில்தான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்க்கலாம். அது இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக கும்பாபிஷேகத்திலே கிடைத்திருக்கின்றது. அப்படி அந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாணத்தோடு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் இன்று மாலை நடைபெற்று அந்த புஷ்பக விமானத்திலே சுவாமி எழுந்தருளை காட்சி நல்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த திருக்கல்யாண உற்சவத்தினுடைய திருப்பணியினை போற்றுதலுக்குரிய நம்முடைய தர்மயாதினத்தினுடைய சைவ சித்தாந்த கலாநிதி விருது பெற்ற சிங்கப்பூர் மருத்துவர் திருமதி சுபோதினி அம்மையார் அவர்கள் மிகுந்த பக்தியோடு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் குருமணிகளிடத்தில் அவர்கள் தீட்சை பெற்று ஞான தீட்சை பெற்று அவர்கள் சிவபூஜை செய்கின்ற செல்வர் சைவ சித்தாந்தத்திலே ஆங்கிலத்திலே அருமையாக श्रीवैद्यनाथाय नमः शिवाय बालाम्बिकेश वैद्येशाम् अवरोहरे दिशाय वेदनामत्रयं नित्यं महारोहनिवारणः. திருஞான சம்பந்தருடைய திருக்கோயில் சீர்காழியிலே கண்கள் அந்த ஆலயத்தை அவர்கள் அமைத்து தந்தார்கள். கும்பாபிஷேகத்தின் பொழுது மூலாலயத்தினுடைய திருப்பணியை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆதீனத்தின் சார்பில் நேரத்திலே நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு அருமையான இந்த வாய்ப்பை அடியேனுக்கு வழங்கி அருளிய நம்முடைய தர்மயாதினம் அவர்களுடைய திருவடிகளை மடமை மொழிகளால் வணங்கி நன்றிகளை காணிக்கையாக்கி இந்த விருது வழங்கும் நிகழ்வை இந்த அளவிலே நிறைவு செய்து மாலை நிகழ்வுக்கு அனைவரும் வருகை தந்து தரிசித்து மகிழ்வாறு வேண்டிக் கொண்டு வாழ்க அந்த பாலவர்கானீனம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீகவே. நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.